அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெறுவாரா? தலைநகர் சென்னையில் உள்ள 25வது சட்டமன்ற தொகுதியாக மயிலாப்பூர் உள்ளது. மயிலாப்பூர் தொகுதி ஆழ்வார்பேட்டை, ராஜா அண்ணாமலைபுரம், பெரோஸ் எஸ்டேட், சாந்தோம், மந்தவேலி, தண்டையார்பேட்டை போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக இருந்து வருகிறது. இங்கு பிராமணர்கள் அதிகமாக வசித்து வருகிறார்கள். இவர்களைத் தொடர்ந்து வன்னியர்கள், பறையர்கள், பட்டியலின மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், முதலியார்கள் போன்றவர்களும் கணிசமாக வசித்து வருகிறார்கள். இதுவரையிலும் இங்கு நடைபெற்ற தேர்தல்களில் திமுக 6 முறையும், அதிமுக 7 முறையும், காங்கிரஸ் கட்சி 3 முறையும், பாஜக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. மயிலாப்பூர் தொகுதியில் பிராமண சமுதாயத்தினர் அதிகமாக வசிப்பதனால் இங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக அதிக அளவு இருந்து வருகிறார்கள். அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவிற்கு இந்த தொகுதியை அதிமுக ஒதுக்கியுள்ளது. பாஜகவின் சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திமுகவின் சார்பில் வேலு அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர் தற்பொழுதைய இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அருண் அவர்களும், டிவிகேவின் சார்பில் அக்கட்சியினுடைய பொருளாளரான வெங்கட ரமணன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். மயிலாப்பூர் தொகுதியில் 1,30,527 ஆண் வாக்காளர்களும் 1,39,055 பெண் வாக்காளர்களும் 45 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் 2,69,627 மொத்த வாக்காளர்களும் இங்கு இருந்து வருகிறார்கள். மயிலாப்பூர் தொகுதியில் அதிமுகவிற்கு என்று ஒரு தனித்த செல்வாக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரையிலும் இருந்தது. தற்பொழுது அங்கு பாஜகவிற்கும் கணிசமான செல்வாக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் தலைநகர் சென்னை என்பது திமுகவின் கோட்டை என்பதனால் கடந்த தேர்தலில் 16 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று அசத்தியது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய இழுபறி நீடிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. பாஜகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2006ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். இதேபோன்று 2011 வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார். இந்த இரு தேர்தல்களிலும் அவர் தோல்வியை தழுவியிருந்தார். இதேபோன்று 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்ட இவர் தோல்வியை தழுவியிருந்தார். 2019ஆம் ஆண்டும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் கனிமொழிக்கு எதிராக களம் கண்டார். அந்த தேர்தலிலும் இவர் தோல்வி அடைந்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக இவர் செயல்பட்ட போது பாஜகவை தமிழகத்தில் மலர வைப்போம் என சூளுரைத்து பட்டி தொட்டி எங்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஆனால் அப்பொழுது பாஜக நோட்டாவை முந்தாத ஒரு கட்சியாகத்தான் இருந்து வந்தது. இவருக்கு தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவியை வழங்கிய பாஜக முருகனை தமிழ் மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய தலைவராக மாற்றியது. அதன் பின்பு அண்ணாமலை அவர்கள் இந்த பொறுப்பிற்கு வந்தார். தற்பொழுது பாஜக ஓரளவிற்கு தமிழகத்தில் வளர்ந்துள்ளது. கிராமப்புறங்களிலும் பாஜகவிற்கு என்று கிளைக்கழகங்கள் நிறுவப்பட்டு இருக்கிறது. இதற்கு காரணம் அண்ணாமலை போன்றவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட தற்பொழுதைய தேர்தலில் பாஜக அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருப்பது என்பது பாஜகவிற்கு வலு சேர்த்திருப்பதாகத்தான் சொல்லப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தமிழிசை அவர்கள் இங்கு வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறி என்றே சொல்லப்பட்டு வருகிறது. தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள கருத்து கணிப்புகளினுடைய அடிப்படையில் இங்கு கடுமையான இழுபறி நிலவுவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் 2% திமுகவிற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இங்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய அக்கட்சியினுடைய பொருளாளரான வெங்கட்ரமணன் அவர்கள் 15லிருந்து 23% வாக்குகளை பிரிக்கிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வாக்கு பிரிவு என்பது அதிமுக, திமுக என்ற இரு கட்சிகளுக்கும் பாதகமாக இருந்தாலும் கூட தற்பொழுது அது திமுகவிற்கு ஓரளவிற்கு சாதகமாக மாறியுள்ளது என்று சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.